வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்த்தீங்கன்னா ப்ளூடூத் ஹெட்ஃபோன் ஒன்று வாங்கினேன் நான். அதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வெறும் மோனோ எஃபெக்ட் தான் இருந்தது. விலை கம்மிங்கன்னு வாங்கின பார்த்தா அந்த மாதிரி இருந்தது. அதை எப்படி நம்ம ஒயர்லெஸ் மைக்காக மாற்ற போகிறோங்கிறத பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். நான் உனக்கு தர்றது இம்ப்ரமேஷன் இஸ் வெல்த். பார்த்திங்கன்னா இதுதான் அதோடைய கவரு. அதோட இயர்பீஸில் நான் கழட்டிட்டேன். அது ஸ்பீக்கர் எல்லாமே இது வந்து ஒரு கழட்டி ஓப்பன் பண்ணி விட்டேன். அதோட உள்ளே இருக்கிற பேட்டரி அது அந்த போர்டை பார்த்து நான் பிரித்து காட்டிடுறேன். இந்த கவர் 2 பக்கம் இருந்து பாருங்கள். இந்த பிராண்டை நான் வாங்கினேன். ஒரு ஆன்லைன் ஷாப்பிங்கில் தான் வாங்கினேன் நான். விலை கம்மி 199 தான் போட்டிருந்தாங்கன்னு வாங்கின பார்த்தா அது பார்த்தா வெறும் 3 எஃபெக்ட் தான் இருந்தது. அதனால் அந்த இயர்ஃபோனில் அதை கழட்டிட்டதில் இதுலேருந்து நம்ம எப்படி மைக்கை மாற்றுறோங்கிறத ஒயர்லெஸ் மைக்கை மாற்றோங்கிறத இன்றைக்கி வீடியோ சொல்லியிருக்கிறேன். இது வந்து அதில் ஏற்கனவே இருக்கிற இன்பில்ட் மைக் அது. அதில் வந்து சரியாக ஆடியோ ரிசீவ் ஆகலை. அதனால தான் நம்ம வந்து வேறு ஒரு எக்ஸ்டர்னல் ஒன்று மைக் ஒன்று செட் பண்ண போகிறோம். அதில் அதுக்கு பார்த்திங்கன்னா பேட்டரி கொடுத்துருக்காங்க. அந்த பேட்டரியில் நம்ம சார்ஜ் போட்டு யூஸ் பண்ணிக்கலாம். அது எப்படி கழட்டுறதுன்னா அந்த மைக்கை பழைய மைக்கை அதில் கொஞ்சம் ஃப்ளக்ஸ் தடவிட்டு கொஞ்சம் லெட்டு வச்சு சால்ட்ரிங் எண்ணெய் வச்சு கொஞ்சம் மேலே வச்சு அப்படியே ஹீட் பண்ணிங்கன்னா அந்த மைக் அப்படியே கழண்டு வந்துடும் ஆட்டோமேட்டிக்காக. அப்படியே அது கழட்ட போகிறேன். மேலே வச்சு ஹீட் பண்ணாலே போதும். நான் கழட்டிட்டு வந்துடுறேன். ஏன்னா ஒரு கையில் கேமரா பிடிச்சிருக்கேன், அதனால் முடியல. நான் கழட்டிட்டு வந்து காட்டிடுறேன் உங்களுக்கு. இப்போ பார்த்திங்கன்னா கழட்டியாச்சு. கரெக்டாக ஃபோக்கஸ் பண்ணி காட்டிடுறேன் உங்களுக்கு. இந்த மாதிரி தான் மைக்கு பார்த்திங்கன்னா அந்த ஏற்கனவே இருந்த மைக்கு இருந்த இடம் பார்த்திங்கன்னா அப்படி தான் இருக்கும். சென்டரில் வந்து அது வந்து இருக்கிறது பாசிட்டிவ், சைடெல்லாம் நெகட்டிவ். அதில் அதுதான் நம்ம பாசிட்டிவ் நெகட்டிவ் வந்து எக்ஸ்டர்னல் மைக்கை கனெக்ட் பண்ண போகிறோம். அதில் பாருங்கள், நல்லா ஃபோக்கஸ் பண்ணி காட்டிடுறேன் உங்களுக்கு. இந்த ரவுண்டாக இருக்குங்க இல்லைங்களா, அதில் அந்த மைக் பழைய மைக் வந்துடுது. அதில் நம்ம ஒயர் போட்டு எக்ஸ்டர்னல் மைக் ஒன்று கொடுத்துட்றோம். அதுக்கு வந்து நான் ஏற்கனவே யூஸ் பண்ணிட்டு இருந்த ஒரு காலர் மைக் ஒன்று ஒர்க் ஆகாமல் போயிடுச்சு. அதை எடுத்து நம்ம யூஸ் பண்ண போகிறோம். இதுதான் பார்த்திங்கன்னா அந்த சின்ன மைக்கு. சின்ன ஒயர் போட்டிருக்கேன் கனெக்ட் பண்ணி செக் பண்ணுறதுக்காக. செக் பண்ணிவிட்டு ஓகே இருந்துச்சுன்னா நம்ம வந்து அதில் பெரிய ஒயரை கொடுத்து கனெக்ட் பண்ணிக்கலாம். அந்த காலர் மைக்கோட கவரெல்லாம் போட்டுக்கலாம். அதில் ரெண்டு பார்த்திங்கன்னா பாசிட்டிவ், பிளாக் வந்து நெகட்டிவ். அந்த ஒரு எறும்பு வேறு அடிக்கடி டிஸ்டர்ப் பண்ணிகிட்டே இருக்குது சும்மா. பாருங்கள், அது இதனோடு இருந்துட்டு கூட வந்துகிட்டே இருக்குது வேலை செய்யும்போது. விரல்லே கொஞ்சோண்டு ஒரு பர்சன்டேஜ் இருக்க மாட்டேங்குது. ஸ்கேல் வச்சே காட்டிடுறேன் உங்களுக்கு அந்த மைக்கை எவ்வளோ சைஸுங்கிறது. கூட அந்த எறும்போட சைஸும் பார்த்துங்க நீங்கள் ஸ்கேல் வச்சு. பாருங்கள், 6 அடி ஸ்கேல் வச்சுருக்கேன். இந்த மைக் பார்த்திங்கன்னா அந்த எறும்பு மைக்கோட சின்னது. மைக்கே 3 mm 4 mm தான் இருக்கும். அதை விட சின்னதாக இருக்குது. அது வந்து குறும்பு பண்ணிகிட்டே இருக்குது ரொம்ப நேரமாக. பாருங்கள், 4 mm தான் இருக்குது மைக்கு. ஓடிச்சு எறும்பு. மறுபடியும் வராமல் இருந்தால் சரி. இதாக பாருங்கள் சைஸு 4 mm கரெக்டாக இருக்குங்க. மறுபடியும் வந்துட்டான். போகவே மாட்டேங்கிறேன். நம்ம துரத்தி விட்டாலும் போக மாட்டேங்கிறேன். பழைய காலர் மைக்கோட ஒயரில் கழட்டிட்டு புதுசாக 2 ஒயர் போட்டு கனெக்ட் பண்ணிட்டு அதில் அதே மாதிரி இந்த மாதிரி செட் பண்ணி வச்சுருக்கேன். இதில் நம்ம வந்து மேலே கவர் போட்டுட்டு அப்புறம் அதோட பஞ்சு இருக்கும், அதுவும் போட்டு விட்டுலாம். ஃபில்ட்ரு, பஞ்சுன்னு சொல்ல முடியாது, ஃபில்ட்ரு. அதை வச்சு என்னென்னா நம்ம இறைச்சல் எல்லாம் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். அதை வச்சு பாருங்கள், இது அதோட மூடி மேலே கவர் பண்ணுறது. இது ஃபில்ட்ரு. இதெல்லாம் போட்டு வந்துடலாம். முதல்ல அதில் வச்சு சால்டர் பண்ணிக்கலாம். ஒயர் எவ்வளோ இது வருதோ அது தேவையானது வெட்டிட்டு ஃபஸ்ட் நான் வந்து இது எப்படி கனெக்ட் பண்ணிக்கணும்னு காட்டிடுறேன். ஸ்க்ரீன் ரெக்கார்டர் மூலம் போட்டிருக்கேன். இப்போ பார்த்திங்கன்னா அதை வந்து ப்ளூடூத்தில் நம்ம கனெக்ட் பண்ணிட்டோம்.
பாருங்கள் ப்ளூடூத் காட்டும், இதுலேயே காட்டிடுறேன் உங்களுக்கு. N95 போட்டிருப்பாங்க, அது பேர் N95 தான் வந்தது. கனெக்ட் ஆகிருக்குது. இப்போ நம்ம 100 CDங்கிற அந்த கேமரா வச்சு நான் எப்போவுமே ரெக்கார்ட் பண்ணுவேன், அதில் வச்சு காட்டிடுறேன். அதில் தான் வந்து உங்களுக்கு அந்த சவுண்ட் எப்படி சென்ஸ் ஆகுதுங்கிறது காட்டும். இந்த மேலே கார்னரில் பார்த்தீங்கன்னா, லெஃப்ட் சைடு கார்னரில் ரெக்கார்டிங் ஸ்டார்ட் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா அந்த சவுண்டுக்கு ஏற்ற மாதிரி இந்த இது மாதிரி லைட்டிங்ஸ் வந்து போகும், சிக்னல் எவ்வளோ இருக்குதுங்கிறது. அதான் பாருங்கள் இதில் காட்டியிருக்கேன். இதோட ரெக்கார்டிங் வந்து அடுத்து மறுபடியும் காட்டுறாங்க இதில் உங்களுக்கு. இதுக்கு உங்களுக்கு விஷுவலாக பார்க்குறங்கிற அதில் தான் வருது, வாய்ஸ் வருதுங்கிறது தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் இதை நான் காட்டியிருக்கேன். சொடக்கு போட்டு காட்டிடுறேன், கையில் வேரில் சொடக்கு போட்டது பாருங்கள் எவ்வளோ தான் சவுண்டு சிம்பிள் காட்டுது. ஓகே, இப்போ நம்ம பண்ண ரெக்கார்டிங் வந்து நம்ம காட்டிடுறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ டெமோவெல்லாம் பார்த்துட்டோம். இப்போ நம்ம அடுத்தது வந்து இதில் நம்ம பேசுகிறது எல்லாமே இதில் ரெக்கார்ட் ஆகிட்டு இருக்குது. நம்ம இதோட கவர் போட்டு விட்டுலாம். இது அதோட கவர் போட்டு வந்துடுறேன். அவ்வளோதான் நண்பர்களே, இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா ஃபினிஷ் பண்ணிட்டோம். கவர்லாம் எல்லாம் போட்டாச்சு, மேலே முடிவு போட்டாச்சு. இப்போ இதில் தான் ரெக்கார்ட் ஆகிட்டு இருக்கு நான் பேசுறது எல்லாமே. நான் பேசுறது பார்த்தீங்கன்னா இதில் தான் ரெக்கார்ட் ஆகிட்டு இருக்குது. இதில் நம்ம சார்ஜிங் யூஸ் பண்ணிக்கலாம், சார்ஜ் பண்ணிக்கலாம், மைக்காக யூஸ் பண்ணிக்கலாம். யார்கிட்ட நம்ம பேட்டி எடுக்கிறதுக்குலாம் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் இதில் தான் பேசிகிட்டு இருக்கிறேன். நான் பக்கத்தில் கொண்டு உனக்கு நல்லா சவுண்ட் கேட்குது, தூரத்தில் இருந்தால் கொஞ்சம் ஓரளவுக்கு கேட்குது பாருங்கள். இதில் ரெக்கார்ட் ஆகிறது தெரியுமே. மறக்காமல் இதெல்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள். நல்ல ஹெட்ஃபோனை பிரிச்சிடாதீங்க, உங்களுக்கு பிடிக்காத ஹெட்ஃபோன் மட்டும் பிரிச்சிங்கன்னா போதும். நல்ல ஹெட்ஃபோனை யாரும் வேஸ்ட் பண்ணிடாதீங்க, சீரியாக போய்ட்டு இருக்கிறது. இந்த மாதிரி நிறைய பேர் வாங்கி ஏமாந்துருப்பீங்க. அந்த மோனோ எஃபெக்ட் மட்டும் தான் வரும். அந்த மாதிரி இதுக்கு வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இது. ஓகே, தேங்க்யூ.